पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः நமோ வெங்கடேசாய. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. திருமலை போனவரெல்லாம் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க. திருமலையில் எம்பெருமான் சன்னதி இருக்குது. அந்த வாசல் வழியாக நேராக போகிறதுக்கு ரொம்ப பாக்கியம் வேணும். நம்ம தான் கவுண்டர் க்யூவில் வந்து 300 கவுண்டர் இப்படின்னு வந்து நெளிஞ்சு போகும். வாசலில் நேராக போக முடியுமா? சில பேருக்கு முடியும். அப்பேற்பட்ட அந்த வாசல் நின்று பார்த்தீங்களான்னா கோயிலோட மேடான பகுதியில் ஒரு ஆசிரமம் இருக்குது. ஹாத்திராம் பாபுடைய ஆசிரமம். யார் இந்த ஹாத்திராம்? அது ஒரு மைல்ஸில் இருக்கும் வரலாறு. அயோத்திக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் பிறந்தான். ஆஷாராம்னு பேர் வச்சாங்க குடும்பத்தில். அவனுக்கு தம்பிகள்லாம் பிறந்தார்கள். அந்த குழந்தை ஆஷாராமுக்கு கடவுளை தரிசனம் பண்ண வேண்டும், நேரே பார்க்க வேண்டும் என்கிற அவா சின்ன வயசுலேருந்து இருந்துட்டுருக்கு. அவர்கள் சில காரணத்துக்காக ஹரியானாக்கு குடிபெயர்ந்தார்கள். இந்த பையன் அப்பவும் அந்த பகவானையே பார்க்கணுங்கிற ஆவலை தெரிவிச்சுட்டுருந்தான். அதனால் இவன் நல்ல குருக்கிட்ட ஒப்படைச்சாங்க கொண்டு போய் அவனை. அந்த குரு அவனுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்தார். வேதங்கள் உபநிடத்தங்கள்லாம் சொல்லி கூடவே அவனை தன்னோட கூட டாயக்கட்டை விளையாட சொல்லி டைஸ் கேம். அவனுக்கே ஆச்சரியமாக இருந்த பையங்க, நான் கடவுளையே நேரம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், இந்த இதுக்கு டாயக்கட்டை விளையாட்டும் அப்படின்னா, இல்லைப்பா இது உனக்கு பயன்படும் பின்னாடி அப்படின்னார். குருதேவர் சொன்னால் சரி விட்டான். அதையும் கத்தண்டான். 12 ஆண்டுகள் முடிந்தது. கடவுளில் பார்க்கணுமே சுவாமி என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். நீ தபஸ் பண்ணு தனியாக. இன்னொரு 12 ஆண்டு தபஸ் பண்ணினார். 12 ஆண்டு நிறையிற சமயத்தில் சுவாமி போகிறோம் என்ன பாரு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்க ஒரு பாலன், பச்சிளம் பாலகன். பாலன், ஏ பாலா தொந்தரவு பண்ணாத போ அப்படின்னு விட்டார். கடவுளை காண வேண்டும் காத்திருக்கிற குழந்தை வந்து இப்படி பண்ணுறது. ஆனால் அந்த பையனுடைய முகம் மட்டும் அவர் நெஞ்சிலும் நீங்க மறுத்தது. கண் இருக்கே அவ்வளோ அழகாக இருந்தது, பங்கைய கண்ணா. தன் தபத்தை இனிமேல் செய்யறதுல என்ன பையன் பகவானும் வரல, டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு மறுபடியும் குருக்கிட்ட போனார். குரு பார்த்தார். அப்பா நீ வீட்டுக்கே திரும்பி போ, வாழ்க்கை உனக்கு பாடம் சொல்லணும், பகவான் கிடச்சிடுவார். அவன் வீட்டுக்கு திரும்பி வந்ததை பார்த்து அவனுடைய அப்பா அம்மா கிட்ட சந்தோஷப்பட்டு அவனுக்கு பவானிங்கிற பெண்ணோட திருமணம் நிச்சயம் பண்ணார். ஆனால் ராம் சொன்னால் வேண்டாம்,
அவள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கெடுக்காதீங்க, ஒரு நல்ல கல்யாணம் சௌக்கியமாக இருக்கட்டும், எனக்கு கடவுள் தான் வேணும், ஐ எம் கோயிங் இன் பர்சூட் ஆஃப் காட் அப்படின்னு சொன்ன பொழுது திருமலைக்கு போ அப்படின்னு சொல்லி அவள் குருதேவர் சொல்லிட்டார். திருமலைக்கு அந்த காலத்தில் ஹரியானிலேருந்து நடந்து வந்திருப்பான். எப்படி வந்திருப்பான்? உடம்பெல்லாம் தூசி பிடிச்சி பைத்தியக்கார மாதிரி வந்தான். அப்போ திருமலையில் விஜயநகருடைய ஆட்சி காலம், விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருடைய ஆள்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பைத்தியம்னு உள்ளே விட மாட்டேன்னுட்டாங்க கோயிலுக்குள்ள. அந்த காலத்தில் எத்தனை தரிசனம் இருந்ததோ தெரியாது, இவனை கோயிலை விடலை. கோயில் வாசலையே உட்காந்து ராமா 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 ராமா. அங்கே ஒரு மூதாட்டி இருந்தால் இவன் மேலே கருணை கொண்டு இவனை தன் ஆசிரமத்துக்கு அழிச்சு போய் தன் குடிசைக்கு அழிச்சு போய் குளிப்பாட்டி அவனுக்கு வெங்கடாச்சல மகாத்மியத்தை இவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லி ஓலைச்சுவடியை கொடுத்தா. வெங்கடாச்சல மகாத்மியத்தை பாராயணம் பண்ணால் திருவேங்கடம் பக்தி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதை பற்றி உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தான். ஜனங்கள் யாத்திரவதிகள்லாம் அங்கே வந்து உட்காண்டான். அவர்களுக்கு திருவேங்கமுடியான் கூட தேவை வேண்டாம், ஆஷாராமனுடைய உபன்யாசம் பிடிச்சி போச்சு. கொஞ்ச நாள் கூட்டம் எங்கே ஜாஸ்தி. அதை பார்த்து லோக்கல் செஃப்டே என்ன பண்ணால் இவற்றையே கோயிலை ஒப்படைச்சார். அண்ணா பார்த்துக்கோயார். கோயில் ஒப்படைச்சாச்சு. அப்போ கோயில் விட்டு ஒப்படைச்சதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. அதாவது கீழே இருந்து தான் பால் தயிரெலாம் வரணும் மலைக்கு. அதுக்கு இந்த அரசாங்கத்தில் உள்ள ராஜப்பிரதிநிதிகள்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து மீதி அவங்க கணக்கு எழுதி சாப்பிட்ருவாங்க. மக்கள் வருத்தப்பட்டாங்க. அதனால் ஏன் கீழே போகணும், இங்கேயே தோட்டம் போடுவோம், இங்கேயே கோசாலை வைப்போன்ட்டார். அவருடைய அழகான கோசாலை தோட்டமெல்லாம் வந்ததுனால மக்களுக்கு சௌக்கியமாயிடுது. இதை பார்த்து தான் அவற்றையே கோயிலை ஒப்படைச்சிட்டாங்க. இதெல்லாமா என்னுடைய நோக்கம். என் நோக்கம் திருவேங்கடம் நேராக பார்க்கணும், விக்கிரமாக தானே பார்க்குறேன். அவன் நேராக பார்த்தா தேவையில்லையே, கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு நாளைக்கு ராத்திரி பெருமாள் அர்த்தஜாம பூஜை மணியெல்லாம் அடிச்சு கொடுத்து தன் ஆசிரமத்தில் உட்காண்டிருக்கார் ஆஷாராம் எதிர்க்க திருவேங்கடம். அப்படியே வந்திருக்கான். மூலவரே நடந்து உள்ள. அப்பரே இத்தனை நாளாக தரிசனம் கொடுக்கலையேன்னு கேட்டார். நான் கொடுத்தேன், நீ தான் என்னை விரட்டி விட்டேன்னா. எப்போ நான் வந்தேன் சின்ன பையனா, பாலாஜி அப்படின்னா அதுலேருந்து பாலாஜின்னு பேர் ஆகிடுச்சு. அந்த பெயர் அவர் சூட்டிய பெயர். வட இந்தியா முழுக்க பெருமான் பாலாஜி ஆகிட்டான். பாலா அப்படின்னா குழந்தைய பாலா, குழந்தைய பாலா, அது ஒரு ஜி போட்டால் மரியாதை வழக்கு. பாலாஜி அப்படின்னா. அப்புறம் நான் வந்திருக்கேன், நேரம் என்ன பண்ண போகிறேன், சாப்பிடு வெண்ணெய் தரேன். அதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு நம்ம விளையாடி இருந்தா என்னன்னா பார்க்குவோம். என்ன விளையாடுறது, டாக்கெட்டை விளையாடுவோம். நம்ம குருதேவர் எனக்கு எதாவது சொல்லி கொடுத்தாருன்னா ஒன்று டைஸ் கேம் விளையாடினா ஒரு இப்படி டெய்லியும் நடக்கும். ஒரு நாள் திருவண்ணா சொன்னால் ரொம்ப போர் அடிக்கிறது, ஏதாவது பந்தயம் வச்சு ஆடணும். வேண்டாம் குருதேவ், வேண்டாம் பிரபுவே. இல்லைக்கடா பந்தயம் வச்சு தான் ஆடணும். என்ன பந்தயம் வைக்கிறது, நான் தோத்தா என் நகையெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் நான் பகவான். நீ தோத்தா என்ன பண்ணுவேன் ஆஷா அப்படின்னு கேட்டான். என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் தான் உன் அடிமை, நான் என்னத்தை வைக்கிறது சொல்லு அப்படின்னார். நீ திருமலையை விட்டு போயிடணும் தோத்தையான. பிரபு இப்படியா சோதிப்ப, நான் தோக்காத காப்பாற்ற என்ன அப்படின்னு வேண்டிட்டார். அப்படி வேண்டின உடனே கேம் நடக்கிறது ராத்திரி ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. திருவேங்கடம் தோற்று போயிட்டான். நகையெல்லாம் கேட்டு கொடுத்தான், வச்சுக்கோ அப்படின்னு. நான் சீக்கிரம் போகணும் சுப்பிரபாத சேவைக்குன்னு போயிட்டான். வட்டாச்சாரெலாம் வந்து பார்க்குறா, பெருமாள் இருக்கார். பெருமாள் அந்த நகையை காணுமே. அவருடைய நகைகள் எவ்வளோ பெரிய வேல்யூ வரும், ஒரு நகை கூட இல்லை. இது எப்படி மர்மம், இத்தனை நகை 2 பேரும் யார் பண்ணினா? செக்யூரிட்டி ரிப்போர்ட் பண்ணால் அந்த சமயத்தில் கிருஷ்ணதேவராயர் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டார். கலகலப்படுறது, எல்லாரையும் செக் பண்ணுன்னுட்டான். பட்டர் வீட்டில் செக் பண்ணு, அங்கே பண்ணு, ஆஷாராம் வீட்லேயும் பண்ணேன். அது இன்சார்ஜ் ஆயிருந்தார், அவருக்கு மட்டும் நகை டெம்ப் பண்ணாதான். பார்த்தா ஆஷாரம் வச்சுருக்காரு முன்னாடி நகை. எப்படி கூட வச்சு வைக்கல. என்ன அப்படி நகையை பெருமாள் நகையை வச்சுருக்கு ஒன்று நம்பி கோயிலை கொடுத்தானா? நான் என்ன பண்ணுவேன், பெருமாள் தான் கிட்ட தோற்று போயிட்டு கொடுத்தான்னார். என்னது தோற்று போகிறானா? நாங்கள் டாயக்கட்டை வெள்ளம் சரியான ஸ்க்ரூ லூஸ் அப்படின்னு நம்ப முடியலையேன்னா. நம்பினாலும் நம்பலாம், அவ்வளோ பக்தான்னா. பார்த்தான் கிருஷ்ணதேவராய், இது பாரு, நீ திருடலைங்கிறத ப்ரூவ் பண்ணணும், நான் அவனை ஜெயிலில் போடுறேன். ஜெயிலில் போயிட்டு நான் அவனுக்கு ஒரு வண்டி கரும்பு கொடுப்பேன். அந்த ஒரு வண்டி கரும்பையும் ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே சாப்பிட்ற முடியும். சாப்பிட்டேயானால் நான் திருவேங்கடமுடையானுடைய பக்தன் நீ நினச்சி நம்பிவிடுவேன். அப்புறம் ஆபத்து இல்லை, இல்லைன்னா பனிஷ்மெண்ட். அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுறார் கூண்டுக்குள்ளே. யார்? ஆஷாராம். எனத்துக்குப்பா என்ன இப்படி படுத்தினேன், தரிசனம் கொடுத்தேன்னு நினச்சேன், நான் தோற்று போய் நகையை கொடுத்துட்டும் என்னை இப்படி மாட்டி விட்டியே,
அப்படியே காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு அவனே தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ திடீர்னு அந்த கூண்டுக்குள்ள ஒரு யானை வந்து, கூண்டை திறக்கல உள்ள யானை வந்துடுச்சு. அது போட்டு வச்சிருக்க கரும்பையெல்லாம் சாப்பிட்டு தள்ளுறது, ராத்திரி முழுக்க சாப்பிட்றது. எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது. அப்பனே யானையா எனக்கு வந்தையான்னு கேட்டார். எனக்கு நீ பாலாஜின்னு பேர் வச்சு சொல்லி இனிமேல் உனக்கு ஹாத்தியராம்னு பேர், யானையராம்ன்றான். யானையாக வந்து நான் உன்னை காப்பாற்றிட்டேன் பார் என்று பகவான் விடை பெற்றான். ராஜா வந்து நடுங்கி போயிட்டான். பெரிய சக்தி தான், உனக்கு என்ன வேணும் தரேன் மன்னிச்சுன்னு கேட்டான். நான் என்ன கேட்கட்டும்னு திருவேங்கடமுடியான கேட்டார் ஹாத்திராம். அப்போ சொன்னான் பகவான், உன்னுடைய ஆசிரமம் என்னை விட மேலே இருக்கணும்னு கேளு. உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரமம் இங்கே என்னுடைய கோயில் தளத்துல மேலேயே இருக்கணும் எப்பொழுதும் அப்படின்னு வரங்கேடு. இரண்டாவது, பகவான்கிட்ட இதையும் கேளு, அந்த ராஜாட்ட இந்த கோயில் முழுக்க கொண்டு படைச்சு நீ ஒரு நிர்வாகத்தில் கொண்டு வா. மூன்றாவது, உன்னுடைய ஆசிரமத்திலேருந்து வர வெண்ணெய் தான் நான் முதல்ல சாப்பிடணும், அப்படி ஏற்பாடு பண்ண சொல். ஆனால் அது ராஜா வழிக்க வர மாட்டான். ராஜா வந்து என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே அவன்கிட்ட சொல்லு, அங்கே யானையை லத்தி போட்டு போயிருப்பார், இதையெல்லாம் நீ தங்க வழியில் நீயும் உன்னுடைய ராணியும் வழிச்சு கொட்டிடுமோன்னு சொல்லு, அது போரும் சொல்லிடும். இந்த 3 கண்டிஷன் கேட்க நேரம் வரைச்ச கேட்கலாம். ரைட். ராஜா அப்படியே செஞ்சான். ஆனால் அந்த லத்தியோ வத்த மாட்டேங்கிறது. எத்தனை நாள் தான் ராஜா ராணி எழுவா, சுவாமி மன்னிச்சுக்கணும், ஏதாவது வேற ஏதாவது கொடுங்க சுவாமி, இதை விட்டுடுறோம் அப்படின்னா. இந்த 3 கண்டினை சொன்னார். அதன்படி தான் இன்றும் அந்த ஹாத்திராமனுடைய மடம் பெருமாள் சன்னிதியோட கொஞ்சம் உயரத்தில் இருக்கு, பார்க்கலாம். அவர் வெண்ணெய் தான் பகவான் முதல்ல சாப்பிட்றார். அவர் தான் நிர்வாகம் பண்ணி நிறைய சீர்திருத்தம் பண்ணார். பிற்காலத்தில் காலப்போக்கில் அங்கே போய் இங்கே போய் கடைசியில் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்திருக்கு, அதை விட்டுடுங்க. இப்போ ஏற்பட்ட ஹாத்திராமை எல்லாரும் தூஷணம் பண்ணதை பகவான் பொறுக்காமல் யானையா வந்து அவரை காப்பாற்றினான். அவனுக்கு தான் பக்தர்களை தூஷிச்சா பொறுக்காது. கரனுடைய அசிஸ்டண்ட் தூஷணன்னு ஒருத்தன் பொறுப்பான அவனுக்கு தூஷணன் ஏன் பேர்னா ரிஷிகளை தூஷிக்கிறது தான் வேலை. அப்படிப்பட்ட தூஷணையை சமரித்து பகவான் சந்தோஷப்பட்டான் ராமாவதாரத்தில். அதனால் பகவானுக்கு தூஷணாரி என்று ஒரு பெயர். இந்த தூஷணாரியை தியானம் பண்ணால் நம் மீது அவதூறுகள் விழாமல் தப்பிக்கலாம். அந்த தூஷணாரி நாம வந்ததுக்கு பின்னணியான ஸ்லோகம் சொல்கிறேன், கேளுங்க. சதூஷண விஷபத்ரிநாதः யோ தூஷணம் நைவ சகேத பக்தே ஸ்ரீஹஸ்தி ராமாதிகணஸ்திதே தது சந்தர்சயன் தூஷண சப்தருஷ்டः. இதற்கு தமிழ், பகவானுக்கு தூஷணம் பிடிக்காது, அடியவர்கள் தூஷணையும் பிடிக்காது. தூஷணை செய்வாரை துயோரை தாங்கான், போஷணை செய்தான் பொலிவுடன் ஆஷாராம் தன்னையும் கைமாவாய் தூஷணாரி தூஷணன் தன்னை ராமனாய் கொன்றான் தான். எங்கே என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். தூஷணாரயே நமஹ. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.